இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அல் ஜசீராவின் தலைமையகம் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது. அல் ஜசீராவினுடைய துணை காரியாலயங்கள் அத்தனையும் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அல் ஜசீராவினுடைய ஊடகவியலாளர்கள் அல் ஜசீராவுக்கு செய்தி சேகரித்து நாடு முழுவதும் இருந்து கொடுத்து கொண்டிருந்தவர்கள் அவர்களுடைய தொலைபேசிகள், அவர்களுடைய மொபைல் போன், அதே போன்று கம்ப்யூட்டர்கள் தவிர்த்து அதனுடைய பணியாளர்கள் பயன்படுத்திய அத்தனை உபகரணங்களையும் அரசாங்கத்திடம் உடனடியாக ஒப்படைக்க வேண்டும். அரை மணி நேரத்தில் அவர்களுடைய அலுவலகம் சுக்குநூறாக்கப்பட்டது. அன்றைய நாட்களிலேயே அல் ஜசீரா அளிக்கப்பட்ட காட்சியை லைவாகவே அல் ஜசீரா டெலிகாஸ்ட் பண்ணினாங்க. கத்தார் மீது பொருளாதார தடைகளை விதித்து கத்தாருடனான அனைத்து உறவுகளையும் சவுதி அரேபியா துண்டித்தது. துண்டிப்பதற்கான சவுதி அரேபியாவின் காரணங்களாக சொல்லப்பட்டதில் 7 காரணங்களை சவுதி அரேபியா சொல்லி இருந்தது. அதில் ஒரு காரணம் என்னவென்று சொன்னால் அல் ஜசீராவை நீங்கள் இழுத்து மூட வேண்டும். கத்தாருடைய அன்றைய அதிபர் சொல்லிய பதில் தான் CNN-ஐ கண்ட்ரோல் பண்ண சொன்னால் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீர்களா, CNN-ஐ அடக்க சொன்னால் நீங்கள் அடக்குவீர்களா? எனவே நாங்கள் சுயாதீனமாக அல் ஜசீராவை இயங்க விட்டிருக்கிறோம், நாங்கள் அதை அடக்க முடியாது, கட்டுப்படுத்த முடியாது என்று சொல்லி இன்றைக்கே அவர் அதற்கு பதில் சொல்லியிருந்தார். இன்றைய தினம் இறுதியாக அல் ஜசீராவில் இஸ்ரேலில் இருந்து ஒளிபரப்பான செய்தி இதுதான். அல் ஜசீராவினுடைய இஸ்ரேலில் இருக்கக்கூடிய கரஸ்பாண்டன்ட் இம்ரான் கான் அவர்தான் ஈஸ்ட் ஜெருசலம், கிழக்கு ஜெருசலத்தில் இருந்து இந்த ஒளிபரப்பை அவர் மேற்கொள்கிறார். இதிலே அவர் பேசும்போதே அல் ஜசீராவுக்கு என்ன விதமான தடைகள் வந்திருக்கிறது என்கிற செய்தியை இம்ரான் கான் சொல்லியிருக்கிறார். காசாவினுடைய பிரச்சனைகளை இன்று நேற்று அல்ல, பல ஆண்டுகளாக உடனுக்குடனாக ஒட்டுமொத்த உண்மை செய்திகளையும் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்து தரக்கூடிய மிக முக்கியமான நம்பர் 1 செய்தித்தளமாக இருப்பது அல் ஜசீரா என்கிற செய்தித்தளம். ஆங்கிலம், அரபு உள்ளிட்ட மொழிகளில் தொலைக்காட்சிகளாகவும் அனைத்து சமூக ஊடகங்களிலும் நம்பர் 1 ஜாம்பவானாக இருப்பது அல் ஜசீரா என்றால் மிகையாகாது. குறிப்பாக இந்த நவீன உலகத்தில் நம்ம செய்தி ஊடகங்கள் எடுத்துக்கிட்டாலே கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து செய்தி என்றாலே BBC, செய்தி என்றாலே CNN, செய்தி என்றாலே ராய்ட்டர் என்கிற நிலை தாண்டி அரபு தேசங்கள் இந்த துறையில் பங்களிப்பு இல்லை என்கிற அந்த கவலையை நிவர்த்தி செய்த ஒரு ஊடகமாக இருந்தது அல் ஜசீரா என்றால் அது மிகையல்ல. அல் ஜசீராவினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு அரபு தேசத்தையும் உலகத்தையும் உலுக்கிக் கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் நமக்கெல்லாம் தெரியும். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பதாக கத்தார் மீது பொருளாதார தடைகளை விதித்து கத்தாருடனான அனைத்து உறவுகளையும் சவுதி அரேபியா துண்டித்தது. துண்டிப்பதற்கான சவுதி அரேபியாவின் காரணங்களாக சொல்லப்பட்டதில் 7 காரணங்களை சவுதி அரேபியா சொல்லி இருந்தது. அதில் ஒரு காரணம் என்னவென்று சொன்னால் அல் ஜசீராவை நீங்கள் இழுத்து மூட வேண்டும், அல் ஜசீரா எங்களுக்கு பெரும் பாதிப்பை உண்டாக்குகிறது என்பதுதான் அவர்கள் முன்வைத்த மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. அரபு தேசத்தில் குறிப்பாக கத்தாருடைய அரசாங்கத்தினுடைய ஒட்டுமொத்த அனுசரணையில் இயங்கக்கூடிய அல் ஜசீரா சர்வதேச அளவில் ஆங்கிலத்தில் மிக துல்லியமான செய்திகளை கொடுப்பது மட்டுமல்லாமல் அரபு மொழியிலும் மிக உச்சகட்டமான செய்திகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது. அரபு நாடுகளில் அது பெரிய தாக்கமாக மாறி இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கெல்லாம் தெரியும், ஈராக் மீதான ஜார்ஜ் W. புஷ்ஷினுடைய தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்ட நேரத்தில் அன்றைக்கு இருந்த கத்தாருடைய அதிபருக்கு அமெரிக்காவினுடைய அதிபர் ஜார்ஜ் வில்லியம் புஷ் கால் பண்ணி தொடர்பு கொண்டு தொலைபேசி வழியாக நீங்கள் அல் ஜசீராவை கட்டுப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை விடுத்த நேரத்தில் கத்தாருடைய அன்றைய அதிபர் சொல்லிய பதில் தான் CNN-ஐ கண்ட்ரோல் பண்ண சொன்னால் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீர்களா, CNN-ஐ அடக்க சொன்னால் நீங்கள் அடக்குவீர்களா? எனவே நாங்கள் சுயாதீனமாக அல் ஜசீராவை இயங்க விட்டிருக்கிறோம், நாங்கள் அதை அடக்க முடியாது, கட்டுப்படுத்த முடியாது என்று சொல்லி அன்றைக்கே அவர் அதற்கு பதில் சொல்லியிருந்தார். அதே வழியில் இன்றைக்கு இருக்கிற கத்தார் அரசாங்கமும் ஊடக சுதந்திரத்தில் அல் ஜசீராவுக்கு முழுமையான சுதந்திரத்தை கொடுத்து இந்த ஊடகத்தை வளர்த்து இந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால் அது மிகையல்ல. இப்படியான நேரத்தில் தான் நமக்கெல்லாம் தெரியும், ஊடகம் என்று வந்துவிட்டாலே மிக முக்கியமாக பேசப்படுகிற ஒரு கூற்றுத்தான் மலேசியாவினுடைய
முன்னாள் அதிபர் மகாதீர் முகமது அவர்கள் சொன்ன ஒரு கூற்று. அதாவது 21ஆம் நூற்றாண்டை ஆளப்போவது ஆயுதங்கள் அல்ல, ஊடகம்தான். ஊடகங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார் மகாதீர் முகமது. ஊடகங்களுடைய கதையாடல்கள், ஊடகங்களுடைய எந்த பேச்சுக்கள் வந்தாலும் மகாதீர் முகமதுடைய இந்த கருத்துக்கள் தவிர்க்க முடியாததாக மாறுகிற அளவுக்கு ஊடகத்தின் பவர் என்ன என்பதை ஒற்றை வார்த்தையில் சொல்லியிருக்கிறார் மகாதீர் முகமது. இந்த அளவுக்கு ஊடகங்கள் உலகத்திலே பலம் வாய்ந்தவைகள். அமெரிக்காவினுடைய கடைசி தேர்தல், டொனால்ட் ட்ரம்பும் இன்றைக்கு இருக்கிற ஜோ பைடனும் போட்டியிட்ட அந்த தேர்தலில் சமூக ஊடகங்கள் தான் பாரிய பங்களிப்பை செய்திருந்தது. அதனால் ஒரு கட்டத்தில் சமூக ஊடகங்கள் மீதே பாரிய ஒரு எதிர்ப்பு பாய்ச்சலை டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்டிருந்தார். அதன் அடிப்படையிலேயே ட்விட்டர், அன்றைக்கு இருந்த ட்விட்டர், அதே போன்று ஃபேஸ்புக் உள்ளிட்ட பல சமூக ஊடகங்களிலிருந்து டொனால்ட் ட்ரம்ப் தடை விதிக்கவும் பட்டார். இப்படி ஊடகங்களுக்கென்று பாரிய பவர், பாரிய மனமாற்றத்தை உண்டாக்கக்கூடிய, மாற்றங்களை உண்டாக்கக்கூடிய பவர் இருப்பதை நாம் அத்தனை பேரும் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் உண்மை செய்தியை கொடுத்தால் அது உண்மையாகவும், பொய் செய்தியை கூட கவர்ச்சிகரமாகவும் கொடுக்கிற தன்மை ஊடகங்களிடம் இருக்கிறது. ஆனால் உண்மை செய்தியினாலேயே பலருடைய உள்ளங்களை வென்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி சேவை இருக்கும் என்று சொன்னால் அது அல் ஜசீரா தான் என்பதிலே மாற்று கருத்தில்லை. குறிப்பாக இந்த காசா விவகாரத்தில் இன்றைக்கு அமெரிக்கா முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படுவதாக இருந்தாலும், இஸ்ரேல் முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படுவதாக இருந்தாலும், ஐரோப்பிய நாடுகள் முழுவதுமே இன்றைக்கு காசாவுக்காக திரண்டு நிற்பதாக இருந்தாலும் அதற்கெல்லாம் அடிப்படை காரணமாக அமைந்தது அல் ஜசீரா என்றால் அது மிகை அல்ல. இப்படியான நேரத்தில் தான் இன்றைய தினம் அல் ஜசீராவை மொத்தமாக இழுத்து மூடுவதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. இஸ்ரேலுக்குள் இன்று காலை முதல் அல் ஜசீரா இயங்க முடியவில்லை. அல் ஜசீராவுடைய தொலைக்காட்சி, இணையதளம் அனைத்துமே இஸ்ரேலுக்குள் முடக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இஸ்ரேலுக்குள் இருக்கக்கூடிய அல் ஜசீராவினுடைய தலைமையகம். அனைத்துமே இன்றைக்கு இழுத்து மூடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த ஏப்ரல் மாதம் இஸ்ரேலிலே ஒரு சட்டத்தை அவர்களுடைய பாராளுமன்றம் நெசட்ல பாஸ் பண்ணி இருந்தாங்க. அந்த சட்டத்திலே அவர்கள் தெரிவித்திருந்த மிக முக்கியமான செய்தி தான், அல் ஜசீரா எங்களுக்கு மிக அச்சுறுத்தலாக இருக்கிறது. நாட்டுக்குள் பல போராட்டங்கள் உருவாகுவதற்கு அல் ஜசீராவினுடைய செய்திகள் காரணமாக இருக்கிறது. எனவே அல் ஜசீராவை நாங்கள் தடை விதிக்க போகிறோம் என்ற சட்டத்தை அவங்க பாஸ் பண்ணி இருந்தாங்க. அந்த சட்டத்தை இன்றைக்கு அவர்களுடைய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்து அந்த சட்டத்தினூடாக இன்றைய தினம் அல் ஜசீரா தடை செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் இறுதியாக அல் ஜசீராவில் ஒளிபரப்பான, இஸ்ரேலில் இருந்து ஒளிபரப்பான செய்தி இதுதான். அல் ஜசீராவினுடைய இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அல் ஜசீராவினுடைய கரஸ்பாண்டன்ட் இம்ரான் கான் அவர் தான் இன்றைக்கு பாருங்க, ஆக்குபைட் ஈஸ்ட் ஜெருசலம், கிழக்கு ஜெருசலத்தில் இருந்து இந்த ஒளிபரப்பை அவர் மேற்கொள்கிறார். இதிலே அவர் பேசும்போதே அல் ஜசீராவுக்கு என்ன விதமான தடைகள் வந்திருக்கிறது என்கிற செய்தியை இம்ரான் கான் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக இம்ரான் கானுக்கும் இன்றைக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இவர் அங்கிருந்து எந்த விதமான செய்திகளையும் கொடுக்க கூடாது என்கிற செய்தி இவருக்கு தனிப்பட்ட ரீதியாகவும் இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக இஸ்ரேலுக்குள் அல் ஜசீரா தடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அல் ஜசீராவை மூடுவதற்கு இஸ்ரேலிய அரசாங்கம் தீர்க்கமான முடிவெடுத்து அறிவித்து விட்டார்கள் என்கிறது இஸ்ரேலுடைய மிக முக்கியமான பத்திரிகையான ஹாரெட்ஸ். அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய மக்கள் நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டங்களுக்கு தூண்டுதலாக இருப்பதே அல் ஜசீரா தான். எனவே அல் ஜசீராவை மூடுகிறோம் என்பதை பகிரங்கமாக வெட்கமில்லாமல் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சொல்லியிருக்கிறார் என்கிற செய்தி மட்டுமல்லாமல், அல் ஜசீராவுக்கு எதிரான உத்தரவுகள் உடனடியாக அமுலுக்கு வருகின்றன என்கிறார் இஸ்ரேலுடைய ஊடகங்கள் தொடர்பான தகவல் தொடர்பு அமைச்சர் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். என்ன நடக்கும் இஸ்ரேலிலே, என்ன நடக்கும் அல் ஜசீராவுக்கு என்பதை பொறுத்தவரையில், இஸ்ரேலிலே தற்போது அல் ஜசீரா தடை செய்யப்பட்டிருக்கிற காரணத்தினால அவர்களுடைய அத்தனை அலுவலகங்களும் அங்கே மூடப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அல் ஜசீராவின் தலைமையகம் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது. அல் ஜசீராவினுடைய துணை காரியாலயங்கள் அத்தனையும் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அல் ஜசீராவினுடைய ஊடகவியலாளர்கள், அல் ஜசீராவுக்கு செய்தி சேகரித்து நாடு முழுவதும் இருந்து கொடுத்து கொண்டிருந்தவர்கள், அவர்களுடைய தொலைபேசிகள், அவர்களுடைய மொபைல் போன், அதே போன்று கம்ப்யூட்டர்கள் தவிர்த்து அதனுடைய பணியாளர்கள் பயன்படுத்திய அத்தனை உபகரணங்களையும் அரசாங்கத்திடம் உடனடியாக
ஒப்படைக்க வேண்டும். அரசாங்கம் அத்தனையுமே டேக் ஓவர் பண்றாங்க என்கிற செய்திகளையும் அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நெட்வொர்க்கினுடைய அல் ஜசீரா நெட்வொர்க்கினுடைய இணையதளத்தை இஸ்ரேலில் இருந்து பார்வையிடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலுக்குள்ளே இருந்து அல் ஜசீராவுடைய இணையதளத்தை கூட யாரும் பார்க்க முடியாது. அது மட்டுமல்லாமல் இந்த தடை உடனடியாக 45 நாட்களுக்கு அமுல்படுத்தப்படும். 45 நாட்களுக்குள்ளாக அல் ஜசீரா அங்கிருக்கிற சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் வழக்கு தாக்கல் செய்து அதிலே அவர்கள் ஜெயித்தார்கள் என்றால் அவர்களுக்கு தொடர்ந்து ஒளிபரப்பை தொடங்க முடியும். இல்லாத பட்சத்தில் அவர்களுக்கு தொடங்க முடியாது. ஆனால் அதற்கு அந்த சுப்ரீம் கோர்ட் அனுமதிக்குமா என்கிற பாரிய கேள்வியும் இந்த இடத்தில் இல்லாமல் இல்லை. இதே நேரத்தில் இறுதியாக வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவலின் பிரகாரம் அல் ஜசீராவினுடைய அனைத்து உபகரணங்களும் அல் ஜசீராவினுடைய அனைத்து பொருட்களும் இடங்களும் சீஸ் பண்ணப்பட்டிருக்கிறது, கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது, அரசுடைமை ஆக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் மொத்தமாக வெளியாகி இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் என்ன நடந்தது அல் ஜசீராவுக்கு இதற்கு முன்பதாக என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். காசாவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை, பாலஸ்தீன விவகாரத்தை உலகத்திற்கு கொண்டு வந்து தருவதே அல் ஜசீரா என்றால் மிகையே அல்ல. அல் ஜசீராவுக்கு பிறகுதான் மற்ற அத்தனையுமே. அல் ஜசீராவினுடைய செய்திக்கு பிறகுதான் அல் அரபியா ஜதீதினுடைய செய்தியாக இருந்தாலும் சரி, பிரஸ் டிவி இருந்தாலும் சரி, ஏஎஃப்பி ஆக இருந்தாலும் சரி, ஸ்கை அரபிக்காக இருந்தாலும் சரி, ஸ்கை இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, CNN ஆக இருந்தாலும் சரி, BBC ஆக இருந்தாலும் சரி, உலகத்தில் இருக்க ராய்ட்டராக இருந்தாலும் சரி, உலகத்தில் இருக்க எந்த ஊடகமாக இருந்தாலும் அல் ஜசீராவை தாண்டிதான் அத்தனையும் என்கிற அளவுக்கு ஊடக ஜாம்பவானாக அல் ஜசீரா பாலஸ்தீனத்தை ஒட்டி செயல்பட்டு வந்த நேரத்தில் இதற்கு முன்பதாக காசாவில் இருக்கக்கூடிய அதனுடைய அலுவலகம் 2021ஆம் ஆண்டு இஸ்ரேலிய குண்டு தாக்குதலால் அழிக்கப்பட்டது. ஒரே நேரத்தில் வித்தின் half an hourக்குள்ளே, அரை மணி நேர அனுமதி மட்டும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அரை மணி நேரத்துக்குள்ளாக அவர்கள் அங்கிருந்து காலி செய்யப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அரை மணி நேரத்தில் அவர்களுடைய அலுவலகம் சுக்குநூறாக்கப்பட்டது. அன்றைய நாட்களிலேயே அல் ஜசீரா அளிக்கப்பட்ட காட்சியை லைவாகவே அல் ஜசீரா டெலிகாஸ்ட் பண்ணினாங்க. தங்களுடைய அலுவலகம் அளிக்கப்படுவதை லைவாக காட்டிய ஒரே ஊடகமாக அல் ஜசீரா தான் இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஜூலை மாதம் 26ஆம் தேதி 2017 அன்று அல் ஜசீராவினுடைய ஜெருசலம் அலுவலகத்தை மூடுவதாக அச்சுறுத்தினார். ஆனால் அவரால் மூட முடியவில்லை. 2017லேயே அவங்க அந்த திட்டத்தை மேற்கொண்டாங்க. அது நடைமுறைப்படுத்தப்படலை. 2024இல் அதை சாத்தியப்படுத்தி இருக்கிறார்கள். இஸ்ரேலிய படைகளால் இதுவரைக்கும் இந்த காசா போர்ல மட்டும் கிட்டத்தட்ட அக்டோபர் 7 இருந்து இன்றைய நாள் வரைக்கும் 213 நாட்களில் 115க்கு மேற்பட்ட அல் ஜசீராவினுடைய ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பல பேர் காயமடைந்திருக்கிறார்கள். கொல்லப்பட்டவர்கள் மட்டுமே 115க்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அதாவது நம்ம எல்லாம் இந்த காசா போர்ல அங்க கொல்லப்படுகிற பொதுமக்களை பற்றி தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அங்கு நடக்கிற யுத்தங்களை பற்றி தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அங்க பல பேர் தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் தியாகத்தில் உச்சகட்ட தியாகங்கள்ல இன்னொரு தியாகம் என்னன்னு கேட்டால் இந்த அல் ஜசீராவினுடைய ஊடகவியலாளர்கள் தங்களுடைய உயிருக்கு 100% அச்சுறுத்தல் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டும் அவர்கள் அங்கிருந்து செய்திகளை வழங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். தொடர்ந்து கொல்லப்பட்டு கொண்டிருக்கும் நிலையிலேயும் அவர்கள் செய்திகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் 115க்கு மேற்பட்டவர்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியில் அது மட்டுமல்லாமல் அக்டோபர் 7ஆம் தேதியில இருந்து காசாவிலிருந்து நேரடியாக உடனுக்குடன் தகவல்களை வழங்கக்கூடிய ஒரே தளமாக அல் ஜசீரா இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் 2021 மே மாதம் 15ஆம் தேதி அன்று அல் ஜசீரா அதே போன்று அசோசியேட்டட் பிரஸ் செய்தி நிறுவனங்களுடைய அலுவலகங்கள் ஏராளமான குடியிருப்புகள் இருந்த பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் அல் ஜலா டவர் இஸ்ரேலிய ஏவுகணைகளால் மொத்தமாக அளிக்கப்பட்டது. ஒரு தொலைக்காட்சி டவர் ஒன்றை நிறுவனத்துக்கு பல கோடிக்கணக்கான பணங்களை முதலீடு பண்ணுவாங்க. அசால்ட்டாக அந்த டவர்களை அடித்து நொறுக்கினார்கள். அங்கிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் அதையும் மீறி அவர்கள் தொடர்ந்து இந்த காரியங்களை மேற்கொண்டு வந்தார்கள். ஜனவரி மாதம் 7ஆம் தேதி 2024 அன்று அல் ஜசீரா சேனலுடைய தலைவர், காசாவினுடைய தலைவர், அதே போன்று அவருடைய மகன் 2 பேரும்
கொல்லப்பட்டார்கள். இவ்வளவு இழப்புகளை அவர்கள் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டும் செயல்பட்டு வருகிறார்கள் என்பது மட்டுமல்லாமல் 2023 டிசம்பர் 15ஆம் தேதி அன்று அல் ஜசீராவினுடைய அரபு ஒளிப்பதிவாளர், அரபு ரெக்கார்டர் ஷமர் அபு கதாதா என்கிறவர் ட்ரோன் தாக்குதலால் ட்ரோன் மூலமாக தாக்கப்பட்டார் என்கிற செய்திகளையும் அல் ஜசீரா அன்றைக்கு வெளியிட்டிருந்தது. அதே போன்று 2022 மே மாதம் 11ஆம் தேதி அன்று ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையாக இருக்கிற வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஜெனின்ல இருந்து செய்திகளை வழங்கிக் கொண்டிருந்த அல் ஜசீராவினுடைய அரபு பத்திரிகையாளர் ஷிரீன் அபு அக்லே என்கிறவர் இஸ்ரேலிய படைகளால் கொல்லப்பட்டார். இவங்கெல்லாம் அவங்களோட டாப் லெவலில் இருந்தவங்க, அவர்கள் கொல்லப்பட்டார்கள். குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டா, டாப் லெவலில் இருக்கக்கூடியவங்களே தர மட்டத்துக்கு இறங்கி செய்தி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் அங்க இருக்கக்கூடிய ஸ்பெஷல். அந்த செய்தி கொடுப்பது எவ்வளவு கடினமானது என்பதை அரபுல நம்ம பார்த்து தெரிய கஷ்டமாக இருக்கக்கூடியவங்க, ஏற்கனவே இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரங்களுக்குள்ளாக தமிழகத்தில் இருந்து புதிய தலைமுறை சார்பாக சகோதரர் கார்த்திகேயன் புதிய தலைமுறை ஊடகத்தை எடுத்துக்கொண்டு இஸ்ரேலுக்கு போயிருந்தார். அவர்களால் காசாவுக்குள்ள நுழைய முடியலை என்பதை பகிரங்கமாக சொல்லியிருந்தார். இஸ்ரேலிய அரசாங்கம் அவர்கள் நடத்துகிற செய்திகளை மட்டும் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இதே நேரத்தில் காசாவில் நடக்கக்கூடிய அநியாயங்களை எங்களால் டெலிகாஸ்ட் பண்ண முடியல, காசாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஹமாஸ் செய்கிற வேலைகளை எங்களால் டெலிகாஸ்ட் பண்ண முடியல, எல்லாத்தையுமே அவங்க பார்த்துட்டு இதைத்தான் போடணும்னு எங்களுக்கு கட்டளை பிறப்பிக்கிறதுனால நாங்கள் அங்கிருந்து கிளம்பி வந்துட்டோம் என்று சொல்லி அன்றைய நாட்களிலேயே கார்த்திகேயன் ஒரு வீடியோவை வெளியிட்டிருப்பார். புதிய தலைமுறை தொலைக்காட்சியினுடைய யூடியூப் பக்கத்தில் அதை போய் பார்க்க முடியும். அந்த வீடியோவிலே கார்த்திகேயன் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விவகாரம் என்னவென்று சொன்னால், இந்த ஊடகவியலாளர்கள் அங்கே இருந்து செய்திகளை காசாவுக்குள்ளே இருந்து சொல்லும் போது ஒரு மீடியா ஜாக்கெட் ஒன்று போட்டுக்கிட்டு இருப்பாங்க, நீல கலர்ல பிரஸ் சொல்லி அடிச்சிருக்க கூடிய ஒரு ஜாக்கெட். அந்த ஜாக்கெட்டே கிட்டத்தட்ட 15 கிலோவுக்கு மேலே பாரமாக வெயிட்டாக இருக்கும். அது வந்து புல்லட் ப்ரூஃபாக இருக்கும். 15 கிலோவுக்கு மேலே பாரமாக இருக்கக்கூடிய ஒன்றை சுமந்துக்கிட்டு தான் அவங்க செய்திகளை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இதை எங்களால் போட்டுக்கிட்டு இருக்கவே முடியாமல் போயிடுச்சு என்றெல்லாம் அவர் சொல்லி கொண்டிருப்பார். அவர்களால் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு குறிப்பிட்ட நேரங்களுக்கே போட முடியாத அந்த பாரமான பாதுகாப்பு அங்கிகளை தொடர்ந்து அணிந்து கொண்டு காசாவிலிருந்து இவர்கள் செய்திகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியான நிலையில் தான் இஸ்ரேல் தற்போது அல் ஜசீரா மீதான இந்த தடையை கொண்டு வந்திருக்கிறது. அல் ஜசீராவினுடைய இந்த தடைக்கு எதிராக உலக நாடுகள், ஊடகவியலாளர்கள் கிளர்ந்து எழ வேண்டும் என்று சொல்லி ஹமாஸ் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் சொல்லியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஐக்கிய நாடுகள் சபை யுஎன்னும் இந்த டிசிஷனை கண்டிப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். ஐக்கிய நாடுகள் சபையே இன்றைக்கு இஸ்ரேல் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவை கண்டித்திருக்கிறார்கள்.